தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி தனியார் கல்வி நிலையங்களிலோ, அதாவது அரசு கல்வி நிலையங்களில் வந்து RSS உடைய பயிற்சி முகாம் வந்து நடத்தக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு வந்து அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிச்சிருந்ததையும் மீறி பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அந்த லேடியோடைய ஏற்பாட்டில் வேப்பம்பட்டி திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டி 87 வந்து அதை போன சனிக்கிழமையிலேருந்து நேற்று வரைக்கும் வந்து இன்னைக்கும் சேர்த்து தொடர்ந்து வந்து அங்க இருக்கிற உள்ளூர் இளைஞர்களை வந்து மூல செலவை செய்து RSS உடைய பயிற்சி முகாம், அதாவது அந்த பஜ்ரங் பொறியியல் கல்லூரின்னு அந்த அம்மா வச்சிருக்குதாங்க. அந்த கல்லூரியே வந்து ஒரு 20 வருஷமா வந்து சிவில் கேஸ் வந்து ஒன்று நடந்துட்டு இருக்கு. வேற புலியூர் கண்டிகையை சேர்ந்த வேற ஒருத்தருடைய அந்த நிலத்தை வந்து இவங்க சீட்டிங் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அபகரிச்சு அவங்க காலேஜ் கட்டினதா வந்து 20 வருஷமா வந்து சிவில் கேஸ் வந்து இந்த நீதிமன்றத்துல நடந்திருக்குது. அதே போல வந்து ஐத்தூர் கிராமத்துடைய பஞ்சாயத்துக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலமா அந்த காலேஜ் உள்ள இருக்கு. வேப்பம்பட்டி 87 பஞ்சாயத்துக்கு சொந்தமான OSR லேண்டா அந்த காலேஜுக்குள்ள இருக்கு. இது சம்பந்தமா எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பா நாங்க கலெக்டர் அலுவலகத்தை புகார் கொடுத்தோம். அப்ப அரசாங்கத்தோடைய புறம்போக்கு நிலத்திலயோ அரசுடைய OSR லேண்ட்ல வந்து 1 வாரம் காலமா வந்து பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்களுடைய ஏற்பாட்டுல வந்து RSS பயிற்சி முகாம் நடக்குது. ஏன்னு கேட்டா அவங்க சுற்றுப்பட்ட ஏரியால இப்ப RSS பயிற்சி முகாம் வந்து நடத்தக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை மீறி இவங்க நடத்துறாங்கன்னா அப்ப அந்த OSR லேண்ட் அரசு புறம்போக்கு நிலம் இதெல்லாம் வந்து மீட்க போறாங்க, புகார் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக அடுத்தவங்க அச்சுறுத்தலுக்காக அங்க RSS பயிற்சி முகாம் நடத்துறாங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இளைஞர்கள் எல்லாருமே வந்து 18 வயசு கீழே 20 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் தான் எல்லாம் அன்யூனிஃபார்ம்ல எல்லாருக்குமே கையில பெரிய பெரிய லட்டி சைஸ்ல வந்து கொம்புங்களை கொடுத்து ஆயுதம் ஏந்தி பயிற்சி பண்ற போல அந்த காலேஜ் உள்ள வந்து நடத்துறாங்க. நாங்க சம்பந்தப்பட்ட வீடியோ கிளிப்பை வந்து நேற்று எல்லாருக்குமே நாங்க வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஆவடி காவல் ஆணையருக்கு உட்பட்ட அனைத்து போலீஸுக்கும் நாங்க வந்து அந்த வீடியோ கிளிப் அமைச்சிருந்தோம். நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது தமிழ்நாட்டு காவல்துறையில 16 பிரிவுகள் இருக்கு. அதுல உளவு பிரிவுகள் எத்தனை பிரிவு இருக்குது? அப்ப இண்டிஜிலண்ட்டுக்கு தெரியாம இது நடந்துச்சான்னு நான் கேட்கிறேன். இப்ப அவங்க அந்த RSS பயிற்சி முகாம் நடத்ததுனால அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது அச்சுறுத்தல் ஏற்படுதா இல்லையா? அப்ப இதை தடுக்கும் வகையில நாங்க வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அவங்களுடைய நாலேஜுக்கு எடுத்துட்டு போனோம். மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதனால நான் வந்து என் கட்சி வந்து போராட்டம் பண்ணுதுன்னு நான் வந்து அறிவிக்கல. நானே வந்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து யார் அந்த பயிற்சி முகாம் நடக்கிறதுக்கு எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் துணை பண்ணாங்க அவங்க மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்படி நடவடிக்கை எடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு எனக்கு அறிவிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆமா, அங்க வந்து RSS கொடி வந்து 7 நாளா வந்து அவங்க பயிற்சி பண்ற இடத்துல வந்து RSS கொடியை வந்து ஏத்தி வச்சிருந்தாங்க. நேத்து நாங்க வீடியோ எடுத்து வெளியிட்டதுனால அந்த RSS கொடி காலையில இறக்குனாங்க. ஆனா காலையிலயும் பயிற்சி நடந்துச்சு. 2வது வந்து சஃபாரி போட்ட சில நபர்கள், அதாவது வட இந்திய நாட்டுக்காரங்க மாதிரி தமிழ்நாடு ஆளுமேர்கள் இல்ல, வட இந்திய நாட்டுக்கார மாதிரி எல்லாம் சஃபாரியில கையில கன்னோட இருக்கிறானுங்க. அதே போல வந்து காக்கி டவுசர் போட்டுட்டு வெள்ளை கலர் பனியனை போட்டுட்டு எல்லார் கையிலயும் வந்து குச்சி மேல அதை லட்டி நம்ம காவல்துறை லட்டி போல கையில வச்சுக்கிட்டு அங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி கூட நார்மலா இப்ப நம்ம NCC கேம்ப்ல வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து நம்ம படிக்கிற காலத்துல 4ஆம் NCC கேம்ப்ல இருந்தவதான் எப்படி பயிற்சி கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க கொடுக்குற பயிற்சி எல்லாமே வந்து ஒரு மாதிரி டெரரிஸ்டுக்கு கொடுக்குற பயிற்சி மேலதான் இருக்குது. இப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா, உங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்து ஆயுதம் பயிற்சி நீங்க கொடுக்குறீங்கன்னா, இப்ப கூட காஷ்மீரில வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா RSS அங்க இறங்கி அவனை போட்டு தள்ள வேண்டியதானே. அதை விட்டுட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து நீங்க பயிற்சி எடுக்கிறதுக்கான சூழ்நிலை என்ன, தேவை என்ன இருக்குது? அப்ப எங்களுடைய சிறுபான்மைய மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் அச்சுறுத்துவதற்காக நீங்க திட்டமிட்டு எங்க தமிழ் மண்ணில நீங்க வந்து அதாவது அந்த பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS உடைய கருப்பு பணத்தை இந்த பொம்பளை பேர்ல வந்து எழுதி வச்சு அவங்க பதுக்கி வைக்கிறாங்க தான் நான் புகாரா கொடுத்துருக்கிறேன். அந்த லேடி பேர்ல வந்து 6 முறை 7 முறை ED அலுவலகத்திலையும் இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் நான் புகார் கொடுத்து நடவடிக்கைக்காக நாங்க வந்து காத்திருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம அமைதி காக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவுடைய அதாவது ரவுடி கும்பல் போலதான் இன்னைக்கு EDயோ ஐடியோ செயல்பட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பாதுகாக்கும் வகையிலையும் வட இந்தியால இருந்து RSS பணத்தை வந்து இந்த மாலினின்ற இந்த லேடி பேர்ல வந்து அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு RSS கும்பல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல கால் உண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைக்க நினைக்கிறாங்க. இது சம்பந்தமா எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பா நாங்க வந்து நேற்று அறிக்கையா வெளியிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்துடைய நாலேஜோ கொண்டு வந்திருக்கிறோம்.
தொடர்ந்து வந்து அவங்க வந்து சாதாரண ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாஜக அண்ணாமலை மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகுதான் அந்த லேடிக்கு வந்து பாஜக மாநில மகளிர் அணி பொருளாளர் பதவி கொடுக்குறாங்க. ஆனா அந்த லேடி 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேடி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஒரு சாதாரண டிவிஎஸ் எக்ஸல்ல மணலை திருடி வித்துன்னு இருந்த பொம்பளை. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு 10 லட்சம் தான் அவங்க சொத்து மதிப்பு இருந்திருக்கும். இப்ப அவங்க பேர்ல சொத்து மதிப்பு வந்து 5000 கோடி மதிப்பிலான சொத்து மதிப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து கிடையாது, அவங்க ஜமீன் பரம்பரையும் கிடையாது. அப்ப இவ்வளவு பெரிய காலேஜ் நீங்க கட்டுறீங்க, இவ்வளோ 1000 கோடி கணக்குல வந்து நீங்க 5000 கோடிக்கு மேல நீங்க சொத்து மதிப்பு உங்க பேர்ல இருக்குதுன்னா அப்ப உங்களுக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? அதை நாங்க வந்து வாய் வழியா சொல்லல. நான் வந்து அவங்க பேர்ல இருக்கிற எல்லா ஆவணங்களையும் அந்த பத்திரத்தையும் ஒவ்வொரு முறையுமா வெவ்வேறு கிராமத்துல வாங்கின சொத்து பத்திரங்களை இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல, அதுவும் வருவாய்த்துறை புலனாய்வுத்துறை இயக்குனரை நேர்லயே சந்திச்சு அவங்க கிட்ட நான் புகார் கொடுத்துருக்கிறேன். அந்த அதிகாரிகளே எல்லாம் சொல்றாங்க, அரசாங்கம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி மாறினா கண்டிப்பா இந்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த அதிகாரியே சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இது நான் இன்னைக்கு தான் சொல்றேன், இதனால நான் வெளியே சொல்ல, ஏன்னா சொன்ன விசாரணைக்கு தடைப்படணும். ஆனா இப்ப ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பயிற்சி வந்து அந்த காலேஜ், அந்த லேடியோட காலேஜ்ல இறங்கி நடத்துறாங்கன்னா அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய பாதுகாப்பு, பாஜகவுடைய பாதுகாப்போட தான் இந்த லேடி செயல்படுது. அப்ப அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிளாக் மணி வட இந்தியால இருந்து கருப்பு பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த பொம்பளை பேர்ல வச்சு இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இங்க பயிற்சி எடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிறதுக்கு இவங்க திட்டம் திட்டுறாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அதாவது இன்னைக்கு காவல்துறையினர் வந்து பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. PA ஜெனரலை பார்த்து நேரா பேசுறோம். அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நான் போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அரசாங்கம் வந்து கோரிக்கை வச்சா நிறைவேற்றுற அரசாங்கம் தான். நாங்க அரசாங்க நாலேஜுக்கும் நேற்று நாங்கள் அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிட்டோம். அதனால எனக்கு சம்பந்தப்பட்ட அந்த காலேஜ், அந்த இடம் கொடுத்தவங்க, அதை நடத்தினவங்க, அது உறுதுணையா இருந்த எந்த அதிகாரி உறுதுணை, ஏன்னா வருவாய்த்துறை தாசில்தாருக்கோ இல்லை அந்த வில்லேஜ் VOக்கோ தெரியாம அங்க வந்து பயிற்சி முகாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப அந்த அதிகாரிகள் மீது வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக நாங்க பேசுறோம்.